தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டசபை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இரண்டு கட்சிகளும் காரசாரமாக மோதிக்கொள்ளுகிறார்கள். விஜய் பேச மறுக்கிறார், பேசா மடந்தையாக இருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு இன்று பதிலளித்திருக்கிறார். நீங்கள் ஊரை அடித்து உலையிலே போடுகிறீர்கள். இந்த சொற்றொடரை பயன்படுத்திய பிறகு திமுகவினர் கொதித்து போகிறார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் ஆளுங்கட்சி தான் அச்சப்படும், எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பார்கள் என்று. ஆனால் அது தலைகீழாக மாறி ஆளுங்கட்சி கேள்வி கேட்கும், எதிர்க்கட்சி பயந்து தப்பி ஓடுகிறது. காரணம், 2 மாதங்களுக்கு முன்பு ஆளுங்கட்சி திமுக, ஆளாத கட்சி தவேகா. தமிழக அரசியல் வரலாற்றில் சட்டசபையோ நாடாளுமன்றமோ எந்த சபை, கீழவை மேலவை, எந்த அவையிலும் இல்லாமல் இருந்த தவேகாவை பார்த்து 75 ஆண்டு கால வரலாறு உள்ள கட்சி திமுக இப்பொழுது ஆளும் கட்சியான தவேகாவிற்கு பதில் சொல்ல அஞ்சி நடுங்குகிறது. உதாரணத்திற்கு சேகர் பாபுனுடைய இந்து அறநிலையத்துறையில் உருக்கப்பட்ட தங்கம் எங்கே? இப்படியான கேள்வியை அமைச்சர் ரமேஷ், 30 வயது நிரம்பிய இளைஞன், ஸ்ரீரங்கத்து இளைஞன், சட்டசபையை பார்த்தது கூட இல்லை. சட்டசபை அவை நிகழ்ச்சிகளை மாடத்திலிருந்து, பொதுமக்கள் மாடத்திலிருந்து கூட அவர் பார்த்ததில்லை. ஆனால் இன்று இந்து அறநிலையத்துறைக்கு அவர்தான் அமைச்சர். சேகர் பாபுவை பார்த்து முதலமைச்சர் கேட்கிறார், உருக்கப்பட்ட தங்கம் எங்கே? கடவுளுக்கு காணிக்கையாக போடப்பட்ட பெண்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு தாலியை கலட்டி தன்னுடைய கணவன் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று பெண்கள் கண்ணீரோடு போடப்பட்ட அந்த தங்க தாலி உருக்கப்பட்டு பாளமாக எங்கே சென்றது? 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏறக்குறைய 6 டன் தங்கம் எங்கே போனது? இன்று வரை பதில் இல்லை. உதாரணத்திற்கு அப்போலா ரெட்டி, பிசி ரெட்டி, பிரதாப் ரெட்டியினுடைய மகள் பிரீத்தி ரெட்டியினுடைய கணவர் விஜயகுமார் ரெட்டி. இவர்கள் குடும்பம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் அறக்காவலர் குழு தலைவர். யார் ஆட்சிக்கு வந்தாலும், ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலும், திமுக ஆட்சிக்கு வந்தாலும், எடப்பாடி வந்தாலும், யார் வந்தாலும் விஜயகுமார் ரெட்டி தான் அறக்காவலர் குழு தலைவர். அங்கு பல முறைகேடு இருப்பதாக வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு வருகிறது. இந்த நிதி முறைகேடு எப்படி நடந்தது? கோயில் சொத்து குலநாசம். யார் கோயில் சொத்தை அபகரிக்கிறார்களோ அவர்களுடைய குலம் நாசமாய் போய்விடும். இதுதான் முதியோர் வாக்கு. இப்பொழுது அப்போலா ரெட்டி குழுமதி விஜயகுமார் அறக்காவலர் குழு தலைவராக சில லட்சங்களை தூக்கி எறிந்து, அது ஒரு கௌரவ பதவி. இந்த கௌரவ பதவியை வைத்து கொண்டிருக்கக்கூடிய விஜயகுமார் ரெட்டி பாலியல் சீண்டலிலும் ஈடுபடுகிறார் என்ற புகார்கள் வருகிறது. பாலியல் சீண்டல், அங்கே வேலை பார்க்கிற பெண் அதிகாரிகள் அவர்களிடம் அந்த அறக்காவலர் குழு தலைவர் என்கின்ற தோரணையில் தன்னுடைய வேலையை
காட்ட ஆரம்பித்த பிறகு தஞ்சாவூரைச் சேர்ந்த ஒரு பெண் இட மாறுதலை வாங்கி கொண்டு தஞ்சாவூருக்கு தப்பி ஓடுகிறார் என்ற குற்றச்சாட்டெல்லாம் வருகிறது. நிதி மோசடி, பாலியல் மோசடி. இந்த விஜயகுமார் ரெட்டி அவருடைய அப்போலா நிறுவனத்தில் அங்கு பணிபுரிகிறவர்களிடம் தன்னுடைய சேட்டையை செய்கிறார் என்று செய்திகளுக்கு நடுவில் கோயிலில் பணிபுரிகிற அந்த அப்பாவி பெண்களிடம் தன்னுடைய சேட்டையை தொடர்கிறார் என்கின்ற செய்திகளுக்கு உண்மையாகவே கைகால் முளைத்து அது கடந்து போகிறது. இந்த புகாரை விசாரித்த உயர்நீதிமன்றம் 10 வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிடுகிறது. இந்த புகாரில் உண்மை இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளுகிறது. அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதை உடனடியாக களைய வேண்டும். அறநிலையத்துறை ஆணையாளர் உண்மை இருக்கிறது, முகாந்திரம் இருக்கிறது, நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். காரணம், அப்போலா குழுமம் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம், சார்ட்டர் ஃப்ளைட் ஜெட் வைத்திருக்கிற குடும்பம். இன்று தமிழ்நாட்டில் ஜெட் வைத்திருப்பது தான் அந்தஸ்துக்கான அதிகாரம். 300 கோடி முதல் 500 கோடி வரை விரும்பிய நாட்டிற்கு உடனே பறப்பதற்கு ஏதுவாக அவர்களெல்லாம் சாதாரணமாக அப்போலா ரெட்டி, பிரதாப் ரெட்டி செட்டியார் குடும்பத்திற்கு மருத்துவராக வந்த பொழுது அவர் மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு இந்த செட்டியார் குடும்பம்தான், மீனா முத்தையா செட்டியார் குடும்பம்தான் இவரை படிக்க வைத்தது, இவரை மருத்துவராக்கியது, மருத்துவக் கல்லூரிக்கு கட்டணம் செலுத்தியது. இவ்வளவும் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பம்தான் இவர்களை தன்னுடைய பிள்ளையைப் போல வளர்த்தார்கள். இந்த மீனா முத்தையா செட்டியாருக்கும் வாரிசு இல்லை என்றவுடன் பிரீத்தி ரெட்டியை, பிரதாப் ரெட்டியினுடைய மகளை தன்னுடைய மகளாக பாவித்து தன்னுடைய சொத்துக்களுக்கு இவர்களும் வாரிசு என்று அறிவித்தார்கள் இந்த செட்டியார்கள், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். ஆனால் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அறிவித்து அவர்களை உலக அளவில் பிரபலமாக்கினார்கள். இப்படி உலக அளவில் பிரபலமாக்கிய இந்த செட்டியார் குடும்பத்தை ரெட்டியார் குடும்பம் ஆக்டோபாஸ் கரங்களால் அத்தனையும் தன்னுடைய வசம் கொண்டு வந்து விட்டது. மீனா முத்தையா செட்டியார் ஊட்டியில் மர்ம மரணம் என்று பேசப்படுகிறது. காவல்துறை அவர்களுக்கு ஒத்துழைத்து அந்த மரணம் விசாரிக்காமலே அவர் முடிவுக்கு வந்துவிட்டது. காரணம், செட்டியார்கள் அவ்வளவு வலுவாக இந்த ரெட்டியார் குடும்பத்தை எதிர்ப்பதற்கு வலுவாக இல்லை. அதைத் தொடர்ந்து மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் ஊழல் உச்சகட்டமாக நடக்கிறது. இந்த உச்சகட்டத்தில் விசாரணை பத்திரிகை வரை அச்சேறுகிறது. பாலியல் புகார்களும் தொடர்ந்து வருகிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இந்த புதிய அரசு அப்போலா நிர்வாகத்திடமிருந்து மயிலை கபாலீஸ்வரரை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. கபாலீஸ்வரர் இந்த மக்களையெல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் பல கபாலீஸ்வரர்களை சேகர் பாபுகள் பல கடவுளுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாவல் போட வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. இந்த புகாரை போல பல புகார்கள் தமிழ்நாடு முழுக்க, இந்த புகார்களெல்லாம் ஆளும் கட்சி ஆதரவாளர்கள், அதிகாரமிக்கவர்கள், அதிகாரத்தை வளைக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய கட்டுப்பாட்டில் கௌரவ தலைவர்கள், இவர்களுக்கு ஆன்மீக பணி என்பதே கௌரவ பணியாக மாறி போய் வருகிறது.
நாங்கள் எங்கள் குடும்பம் அந்த கோயிலில் முதல் பரிவட்டம் எங்களுக்குத்தான், முதல் மரியாதை எங்களுக்குத்தான். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் வடபழனி முருகன் கோயிலில் மறைந்த சரவண ராஜகோபால் அவர் பக்தர்களெல்லாம் காத்து நிற்பார்கள் உச்சி கால பூசைக்கு. அவருடைய ஹோட்டல் நிர்வாகத்திலே கணக்கு பார்த்து கொண்டிருப்பார். கிருத்திகை, கார்த்திகை பெருநாட்கள் போன்ற நாட்கள் எல்லாம், சிறப்பு பூசை நாட்கள் எல்லாம் அந்த புரோகிதர்கள் ராஜகோபாலுக்காக காத்து நிற்பார்கள். கடவுளும் காத்து நிற்பார். அவர் 1 மணிக்கு அந்த பூசை ஆரம்பிக்க வேண்டும். பக்தர்களெல்லாம் ஆண்களும் பெண்களும் இருபுறமும் கூட்டமாக காத்து நிற்பார்கள். கடவுள் வருகைக்காக அல்ல, சரவண பவன் ராஜகோபால் வருகைக்காக. இந்த பக்தி என்பது புனிதமானது. ஆனால் இது போன்ற சமூக விரோதிகள், சாக்கடைகள் எல்லாம் அறக்காவலர் குழு தலைவர்களாக மாறி இந்த புனிதத்தை கெடுத்ததோடு மட்டுமல்ல, பக்தியோடு வருகிற அந்த அப்பாவி மக்களுடைய பக்திக்கும் வேட்டு வைத்து விடுகிறார்கள். உதாரணத்திற்கு அம்பானியுடைய மகன் திருமணம். அம்பானி தனி விமானத்திலே வந்து மதுரையில் இறங்குகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உச்சிப்புலி இராணுவ விமான தளத்தில் இறங்குகிறார். அங்கிருந்து அவருக்கு சொந்தமான ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ராமேஸ்வரம் போகிறார். அப்படி போகிற பொழுது உச்சிக்கால பூசையெல்லாம் முடிந்து போய்விட்டது. விமானம் தாமதம், ஹெலிகாப்டர் தாமதம், அவருடைய ரோல்ஸ் ராய்ஸும் தாமதம். அங்கு உச்சிகால பூசை முடிந்து நடை சார்த்த வேண்டும். ஆனால் கடவுள் காத்திருக்கிறாரா இல்லையோ, புரோகிதர்கள் அத்தனை பேரும் தாம்பாள தட்டுக்களோடு பணக்கட்டுகளுக்காக காத்து நிற்கிறார்கள். அவர் 2 மணிக்கு வருகிறார். 2 மணி வரை ராமேஸ்வரம் கடவுள் காத்து நிற்கிறார். 2:30 மணிக்கு உச்சிகால பூசை முடிவடைகிறது. தட்டுக்களில் நோட்டு கட்டுக்கள், ஒவ்வொரு தட்டுக்கும் ஒரு கட்டு. கடவுள் பக்தி எங்கே போய்விட்டது? அம்பானிக்காக காத்து நிற்கிறது. இங்கே வடபழனி ராஜகோபாலுக்காக காத்து கிடந்து சிறையிலே குற்றவாளியாக ஜீவஜோதி வழக்கில் அங்கே மரணமடைந்து விட்டார். அதுவரை வடபழனி முருகன் கோயில் பட்ட பாடு, முருகன் பட்ட பாடு. இதே போல் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் விஜயகுமார் ரெட்டியிடம் படுகிற பாடு, அங்கு பணிபுரிகிற பெண்கள் படுகிற பாடு, இத்தனையும் புதிய அரசு இது போன்ற நபர்களை வெளியேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. இவர்கள் ஆன்மீக பணி அல்ல, பக்தி பணி அல்ல. இவர்கள் இதை ஒரு கௌரவமாக, ஒரு அந்தஸ்தாக இவர்கள் பயன்படுத்துவதற்கு கோயில் குளங்கள் அப்பாவி மக்களுடைய பக்தி எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. இதை திமுக, அதிமுக போன்ற ஆட்சியாளர்கள் சில பல லட்சங்களை வாங்கி கொண்டு இது போன்ற பண திமிர் பிடித்த நபர்களையெல்லாம் மிகப்பெரிய பதவிகளில் அறக்காவலர் குழு தலைவர்களாக, முதல் பரிவட்டம், முதல் மரியாதை, இதெல்லாம் அந்தஸ்துக்காக செய்கிறார்களே தவிர பக்தி என்பதை வியாபாரமாக்கப்படுகிறது. ஆகையால் இவர்கள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் புதிய அரசால். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.